கைஸ், ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம டெக்கட்ரான் வந்து டென்ட் வாங்கிட்டோம். 3% வந்து தங்குற டென்ட்டு. ஸோ இன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் வந்து வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெளியிருக்கு இந்த மாதிரி டே டைம்லேயே வந்து செட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா நைட் டைம் செட் பண்ணுறப்போ வீடியோ கிளியராக இருக்காது. ஸோ வாங்க நம்ம போய் செட் பண்ணலாம். தாராளமா படிக்கலாம் போது நம்ம நாலு கரெக்டாக படி தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. படிச்சு 2 நாள் படிச்சு கரெக்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி டென்ட் வாங்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டென்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு, சூப்பரா இருக்கு. இனி ஸ்டே பண்ணி பார்த்தா தான் தெரியும். சும்மாறா ஸ்டே பண்ணி பார்க்கலாம் என்ன ஒப்பீனியன்ங்கிறது. ரெயின் சீசன்ல ஹீட்டுக்கு உள்ள ரொம்ப ஹீட் இல்ல, ஒரு ஃபேன் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதை தாண்டி ஹீட்டு கம்மியா இருக்கணும் அப்படின்னா இது போடாம இருந்ததுன்னா காத்துக்கு கொஞ்சம் உள்ள இன்டேக் இருக்கும், இல்லாட்டி கஷ்டம் தான். மழை டைமுக்கு சூப்பரா இருக்கும். ஸ்னோக்கு இது அவுட்டோருக்கு ஓகே. உள்ள நீங்க ஃபுல் தாங்கணும்னா ஹீட்டட் பிளாங்கெட் இருக்கு. அது போக ஸ்னோ அந்த வெதரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சன் ஆளாளுக்கு ஒரு பர்சன் ஃபுல்லா இழுத்து போட்டு படுத்துங்கிற மாதிரி ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு சைடெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு பெட் மட்டும் இருக்கும். உள்ள அப்படியே மட்டும் உள்ள போய் பூந்து படுத்துக்கணும். சங்கார குட்டி மாதிரி படுத்துக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டோம்னா நீங்க வந்து ஒரு போட்டிக்கிற மாதிரி தான் இருக்காது. ஒரு லுங்கி எடுத்து எப்படி நம்ம டைட் பண்ணுவோம் அது மாதிரிதான் இருக்கும். ஸோ அது போட்டுக்கிட்டீங்கன்னா ஹீட்டட் பிளாங்கெட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா லே மாதிரியான இடத்துக்கு போனீங்கன்னா சேஃப் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது இல்லாமல் இதுல அவ்வளோ சீக்கிரத்துல அவுட்டோர்ல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிலாம் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நல்லா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வருது அப்படின்னா வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. மேபி பெரிய அனிமல்ஸ் ஏதாவது அட்டாக் பண்ணாதான் உண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க டென்ட் ஸ்டே தான் போக போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல யானை இருக்கா புலி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா மித்த வரைக்கும் வேற எதுனாலையும் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை வராது. உள்ள வராது. அதெல்லாம் எதுவுமே வராது. அட்டையுமே உள்ள வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி போய் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண ட்ரை பண்ணோம். அங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அட்டை தான். அங்க வந்து டென்ட் ஸ்டேக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலா அது அன்பார்ச்சுனேட்டா அந்த ஸ்டே வந்து எங்களால தங்க முடியல. ஏன்னா இருந்தது நல்லா கிளியாம இருந்தது அந்த ஒரு டென்ட் மட்டும் தான். மிச்சம் எல்லாமே கிழிஞ்சிருந்துச்சு. அங்கங்க ஓட்டர் இருந்தா சீக்கிரமா அட்டை உள்ள வந்துடும் சொல்லி எல்லாரும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டோம். ஸோ அதனால அந்த ஸ்டே அப்படியே கேன்சல் பண்ணிட்டு ரூமுக்கு தான் போய் ஸ்டே பண்ணிருந்தோம். அந்த பிரச்சனை வராம இருக்கிறது தான் இந்த நாங்க வாங்கின டென்ட். இதனால பட்ஜெட்ல மேக்சிமம் கம்மி பண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ட்ரிப் போகும்போது பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்மளே சமைச்சுக்குவோம். ஸ்டே பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்ல இருக்கிற மாதிரி ஸ்டே பண்ணிருப்போம். அப்படின்னா அது ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் கிடைக்கல. ஸோ அதனாலதான் இது. அது கோவா மாதிரி இப்போ ட்ரிப் போகலான்றப்ப என்கிட்ட கோயம்புத்தூர் டு கேரளா போய், கேரளா வந்து உடுப்பி போய், உடுப்பில இருந்து மங்களூர் உடுப்பி, அப்புறம் அந்த ரூட் வழியா கோவா போறோம். இருக்கிறப்ப அந்த எல்லா இடத்துக்கும் நம்ம போனோம்னா பட்ஜெட் வரும். ஏன்னா டூரிஸ்ட் பாஸ்ல வந்து மேக்ஸிமம் எல்லா ஹோட்டல்ஸும் ரெண்ட் அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம டென்ட் ஸ்டே பண்ணலாம் தான் பிளானு. அது இந்த பர்பஸ்க்காக தான் வாங்கியிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டனை அடிச்சிருங்க. வேற ஏதாவது வீடியோஸ் வேணா கமெண்ட்